ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் அணி வெற்றி பெற்றதுக்கு இதுதான் காரணம். எங்கள் அணியை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணியுடனான முதல் டெஸ்ட் போட்டி வெற்றி குறித்து இந்திய அணியின் கேப்டன் பும்ரா பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்லுறது விழுந்து பேசியிருக்காருன்னே சொல்லலாம். இந்திய அணி குறித்தும் ஆஸ்திரேலியா அணி குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, வரலாற்று சாதனை படிச்சிருக்கு. இது வரைக்கும் பர்த் மைதானத்தில் எந்த ஒரு அணியும் ஆஸ்திரேலியாவை வீழ்த்ததில்லை. முதல் முறையாக இந்திய அணி வீழ்த்திருக்காங்க. இது குறித்து பும்ரா என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, இந்த போட்டி எங்களுக்கு ரொம்ப முக்கியமான போட்டி, எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு டே 1 ரொம்ப விளையாடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. பேட்டிங்க்கு போலிங்க்கு அதை நாங்கள் சாதகமாக எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவை இந்த மைதானத்தில் யாரும் வீழ்த்ததில்லை. அது எனக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக எடுத்து நாங்கள் அதை விளையாடணும். கண்டிப்பாக வெற்றி பெற்றோம். எங்கள் அணி வீரர்கள் நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. போலிங்கில் சரி, அஷித் ராணா, வாஷிங்டன் சுந்தர் எல்லாருமே, சிராஜ் எல்லாருமே போலிங் யூனிட் நல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் யூனிட்டில் கேட்டிங்கன்னா ஜெய்ஸ்வால், நாங்கள் என்றைக்குமே அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம். ஒரு யங் டேலண்ட், ஃபியூச்சர் ஆஃப் இந்தியான்னு அவங்கள பார்க்குறோம். அவரோட பேட்டிங் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு எனக்கு. அதனால் எங்கள் அணி வீரர்கள் நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக இது நல்ல எங்களுக்கு ஸ்டார்ட் கிடச்சிருக்கு. நாங்கள் அடுத்து வர போட்டி இது உற்சாக வேகமாகவே நாங்கள் போட்டியை அணுகுவோம். கண்டிப்பாக நாங்கள் அடுத்து வர போட்டிகள் வென்று சீரீஸை வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பும்ரா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காருங்க. சரியான ஒரு எப்படி சொல்லுது, செம்மையாக பால் போட்டாருங்க பும்ரா. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் திணறாங்க. 5 விக்கெட் எடுத்தார். செகண்ட் போட்டியில் 2 விக்கெட் எடுத்திருக்கார். அதனால் பும்ரா ஒரு சிறந்த பந்து வீச்சாளர் சொல்லிட்டு காமிச்சிட்டே இருக்கார். ஓவரால் போலிங் யூனிட் அவர் சொன்ன மாதிரி போலிங் யூனிட் அஷித் ராணாவை இருக்கட்டும், வாஷிங்டன் சுந்தர் கூட செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா போட்டு 2 விக்கெட் எடுத்தார். அதனால் எல்லாருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. பேட்டிங்கும் நம்ம கிங் கோலி கம்பேக் கொடுத்துருக்காருங்க. அதுவும் டெஸ்ட்டில் ரொம்ப நாள் கழிச்சு 100 அடிச்சிருக்காரு. பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் இந்த வெற்றி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வெற்றி. ஏன்னா நிறைய பேர் முன்னணி வீரர்கள் ரொம்ப அசிங்கப்படுத்தி இந்தியாவை பேசினாங்க. நியூசிலாந்து அணி ஜெயிச்சிச்சு 3-0 சொல்லிட்டு இந்தியாவில் வீழ்த்திச்சு. கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு இந்த டீம்லாம் எடுத்துன்னு வந்தால் எங்கெங்க வேலை ஆகாதுங்க, 5-0 சொல்லிட்டு காலி பண்ணுறோன்னு சொன்ன வாயெலாம் இப்போ மூடிச்சு. ஏன்னா முக்கியமாக இந்த ரிக்கி பாண்டிங்லாம் கொஞ்சம் ஓவராக வாய் விட்டார். இந்திய அணி செயல்பட்டு காமிச்சிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே ராகுலோட பெர்ஃபார்மன்ஸ் கூட ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 1 டவுன் ஆறியா ஆடுறேன், 2 டவுன் ஆறியா ஆடுறேன், ஓப்பனிங் ஆறியா அதுவும் ஆடுறேன், எந்த டவுன் ஏறிக்கி விட்டாலும் ஆடுறேன்னு சொல்கிறார் ராகுல். அந்த மாதிரி ஒரு பிளேயர் கிடைக்குது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால தான் அவர் பேர் கிளாஸ் ராகுல் சொல்லுவாங்க. ஓகே, அவர் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த போட்டிவர் ரோஹித் சர்மா கம்பேக் கொடுக்க போகிறாரு இந்திய அணிக்கு. யார் ஓப்பனிங் போட போகிறாங்க, ஒரு ஆள் ரோஹித் சர்மா டவுன் போகிறாரா இல்லை கேஎல் ராகுல் டவுன் போகிறாரா சொல்லிட்டு என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், யார் ஓப்பனிங் பேர் ஆனால் நல்லாயிருக்கும்? நம்ம பும்ரா வெற்றி குறித்து பேசியிருக்காரு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபிள் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.